ஓவரா கவலைப்படுறவங்களுக்கு ஒரு நிமிஷம் உடனே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா, நீங்க எவ்வளோதான் டயட் பண்ணாலும் வெயிட் குறையவே முடியல அப்படிங்கிறவங்களுக்காக மட்டும் தான் நான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் புரியும். இதுக்காக நீங்க எந்த ஜிம்மும் போங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இத அவிச்சு குடிங்க, அத அவிச்சு குடிங்க அப்படின்னு நான் சொல்லல. இது வந்து ரொம்ப ஈஸியானது, சிம்பிளானது. கொஞ்சோண்டி தான் சொல்லியிருக்கேன். வெறும் 5 பாயிண்ட்ஸ் தான். இது நேச்சுரலா டெய்லி நீங்க செய்ய வேண்டிய வேலை தான். இத நீங்க அவிச்சு குடிக்கணும், அத குடிக்கணும், இத குடிக்கணுங்கிற மாரி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். டயட்டும் ஃபாலோ பண்ண வேண்டாம். மெயினான விஷயம் அதுதான். பட் ஒரே ஒரு கண்டிஷன் 5 தவறுகள் தான் 10ன்னு போட்டு வச்சிருக்கேன். 5 தவறுகள வந்து பண்ணவே கூடாது. சரியா? இந்த 5 தவற மட்டும் பண்ணாம இருந்தீங்கனாலே போதும். சூப்பரா ஸ்லிம்மா சிம்ரன் மாரி ஆயிரலாம் அப்படின்னு சொல்லுவேன். சிம்ரன் மாரி ஆகாட்டில ஒரு நயன்தாரா மாரி அப்படின்னு வச்சுக்கலாம். என்னக்கா இன்னைக்கு நீங்க இந்த வீடியோவோட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றது எனக்கு புரியுது. சிம்ரனோ, நயன்தாராவோ யாரோ ஒருத்தர் நம்மளா இருந்தா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஏன்னா, என்னுடைய செலிபிரிட்டீஸ் நீங்க எல்லாரும் தான் நெறைய பேர் எப்படி சொல்றது? வெயிட்டே லாஸே ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நெறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. பட் ஆனா என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இன்னைக்கு காலையில வந்துட்டு, அவ ஓண்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டா. "ஏன்டி உனக்கு என்னதாண்டி பிரச்சனை?" அப்படின்னா, "இல்லடி மத்தவங்கலாம் சொல்றாங்க ஓகே. பட் ஆனா நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம மாமியார வந்து உழுந்து உழுந்து கவனிக்கிறோம். அவங்களே இப்படிலாம் பேசுறாங்க. அ ரொம்ப சாப்பிடாத, கம்மியா சாப்பிடு இல்லன்னா வெடிச்சிருவ அப்படின்ட்டாங்க. எனக்கு நேத்து நைட்டு எனக்கு அது ரொம்ப கஷ்டமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. நான் சொன்னேன், "ஏன் உன் மாமி திடீர்னு இப்படி பேசுறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லடி நான் குண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அடிக்கடி என்னைய பத்தி இப்படிதான் பேசிட்டே இருக்காங்க. இதுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னாங்க. நான் அப்பந்தான் நெனச்சேன், வெளியில வந்து பாடி ஷேமிங் பண்ணா கூட நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டே போயிடுறோம். ஏன்னா, அவ வந்து குண்டம்மா அப்படின்னு சொன்னா கூட யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. சிரிச்சுட்டே போயிருவா. மத்தபடி அவங்க வீட்ல சொல்றாங்கங்கும்போது அவளால அத வந்து தாங்கிக்கவே முடியல. என்ட்ட வந்து சொல்லி ரொம்ப அழுது ஃபீல் பண்ணுனா. நான் அதான் சொன்னேன், "ஃபீலே பண்ணாத, கவலைப்படாத. நான் சொல்ற இந்த விஷயத்த மட்டும் நீ செஞ்சு பாரு. ஏன்னா நான் அப்படித்தானே குறைச்சேன். ஸோ, அதனால நீயும் ட்ரை பண்ணி பாருடி" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். "கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன்" அப்படின்னா, "சரி அதையே இன்னைக்கு வீடியோவா போட்டுருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன். ஏன்னா, நீங்களும் என்னுடைய செல்லக்குட்டியான ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ, அதனால நான் உங்களுக்கும் சொல்ல வந்திருக்கேன். இப்ப வீடியோக்குள்ள போயிரலாமா? ஹாய் செல்லக்குட்டீஸ். மணி என்ன 3 ஆயிட்டு. 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு எப்பவும் போல ஒரு சூப்பரான டாபிக் அப்படின்னு தான் சொல்லலாம். வெயிட் லாஸ்ங்கிறது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டே கிடையாதுப்பா. செல்ஃப் லவ் தான். அதாவது உங்கள நீங்களே லவ் பண்றது தான். நம்ம என்ன பண்ணுவோம், லவ்வுங்கிற வார்த்தைய கேட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பாடில அலர்ஜி ஆயி ஓடி போயிர்றோம். ஸோ அப்படிலாம் இல்லாம லவ் பண்ணுங்க. உங்க பாடி உங்களுக்கு எதிரியே கிடையாது. அது வந்து உங்கட்ட வந்து ஹெல்ப் கேட்கும். "எம்மா தாயே நான் ரொம்ப குண்டாயிட்டேன். என்னை எப்படியாவது உடம்ப குறைச்சிருமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். நம்ம என்ன செய்வோம், அத காதுல கேட்டும் கேட்காத மாரி செவிடங்காதுல சங்கு ஊதுன கதையா நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். ஸோ, அவளுக்கு சொன்ன அதே அட்வைஸ் தான் உங்களுக்கும். என்னால முடியல. இந்த வார்த்தைய ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணு. அது அப்படி வார்த்தை வந்தாலே வாயில சப்பு 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 சப்புன்னு 4 சப்பு சப்பிரு. என்னால முடியும். என்னால மட்டும் தான் முடியும் அப்படின்னு நீ நெனச்சு பாரு. ஈஸியா குறைக்கலாம். நம்ம மனசு வச்சா மட்டும். அதுக்கு வெறும் 5 பாயிண்ட் தான். இதுல எத்தனாவது பாயிண்ட்டு? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. இந்த 5 பாயிண்ட்ல 4வது பாயிண்ட்டா ஒண்ணு சொல்லியிருக்கேன். அது நேத்து வீடியோவோட கன்டினியூவேஷன் அப்படின்னே சொல்லலாம். நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப புடிச்ச பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது சரியா? ஓகேவா? இப்ப 4வது பாயிண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாயிண்ட்டுக்குள்ள வந்துரலாம். குளிர்ச்சியா சாப்பிடுறது. இப்போ உள்ள காலத்துல என்னதுடா பண்றது? அது இப்ப நோன்பு வேற வச்சிருக்கிறோமா, ஃப்ரிட்ஜ்ல என்னத்தையாவது தூக்கி வைப்போமேன்னு சொல்லிட்டு, என்னத்த கிண்டி கெதறி எல்லாத்தையுமே தூக்கி தூக்கி உள்ள வச்சிர்றது. இஃப்தார் நேரத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒண்ணா உட்கார வச்சு வயித்த நிரப்ப வேண்டியது. இந்த பழக்கத்த முதல்ல விடுங்க. ஃபர்ஸ்ட் திங்க் நல்லா யோசிச்சுக்கங்க. ஃப்ரிட்ஜ்ல எதையுமே வச்சு குடிக்காதீங்க. ரொம்ப ஆசையா இருந்தா கூட ஒரே ஒரு ஐஸ் கியூப் மட்டும் போட்டுக்கங்க. அது ஒரு சொம்பு தண்ணிக்கு. அப்படித்தான் நான் சொல்லுவேன். மேக்ஸிமம் நாங்கலாம் இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா, ஐஸ் கியூப்ஸ் எது எடுக்கவே மாட்டோம். ஃப்ரிட்ஜ்ல தண்ணி வைக்கவும் மாட்டோம். அப்படியே பழகிருச்சு. ஏன்னா, அத குடிச்ச உடனே நம்ம வந்து தும்மல் ஸ்டார்ட் ஆயிருது அப்படிங்கிறதுனால நான் அத வந்து விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாம ஐஸ்கிரீம் அதிகமா சாப்பிடாதீங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து ஒரு படி மேல போயிருவாங்க. இன்னைக்கு நைட்டு சோறாக்கி மிஞ்சிருச்சுன்னா, அத அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள பத்திரமா உட்காருமான்னு சொல்லிட்டு ரெங்கு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டுன மாரி பூட்டி வச்சுர்றாங்க. அந்த காலத்து ரெங்கு பெட்டிலாம் பார்த்துருக்கீங்களா? பத்திரமா வைக்கிற இடம் அதுதான். ஸோ ரெங்கு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வச்சோனே என்ன ஆகும்? அது மறுநாள் காலையில வெறச்சு போய் உட்காந்துருக்கும். அத எடுத்து திருப்பி வந்து சூடு பண்ணி அதையே திங்க வேண்டியது. அப்ப என்ன ஆகும்? உடம்பு வந்து ஸ்லோவா டைஜஸ்டன் ஆகும். அப்ப சாப்பாடு வந்து செமிக்கவே செய்யாது. உடம்பு ஏற்கனவே ஆல்ரெடி டயர்டா தான் கிடக்கும். இதுல நீங்க மேல 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 வந்து கூலிங்கா சாப்பாடு குடுத்தீங்கன்னா, அது ஜாலியாவா இருக்கும். ரொம்ப காலியாயிற மாரி ஆயி போயிரும். ஏன்னா மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிட்டுன்னு வைங்களேன், ஃபேட் வந்து பேர்னே ஆகாது. ஃபேட்னா உங்களுக்கு புரியும்ல? நமக்கு வந்து அது என்ன கொழுப்பு வந்து சீக்கிரத்தில கரையாது. ஸோ, அதனால என்ன பண்ணும் வெயிட் அப்படியே இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா வார்ம் வாட்டர் குடிச்சுக்கோங்க. வெந்நீ தான்ப்பா நான் சொல்றேன். வெந்நீ வந்து அடிக்கடி குடிங்க. நீங்க உங்க பாடி கிட்ட கொஞ்சமா கேர் பண்ணாலே போதும். அது டபுளா இல்ல, ட்ரிபிளாவே நமக்கு வந்து திருப்பி தரும். 2வது பாயிண்ட் மலச்சிக்கல். இது வந்து எப்படி சொல்றது? அமைதியா நம்மளோட ஃபேட்ட வந்து சேமிக்கிற வில்லனே சொல்லலாம். இந்த வில்லன மட்டும் வெளியில பத்தி விட்டுட்டோம். நம்ம வந்து நீட்டா இருக்கலாம், சூப்பரா இருக்கலாம், ஸ்லிம்மா இருக்கலாம். நான் சொன்ன மாரி சிம்ரனோ இல்ல நயன்தாராவோ மாரி ஆயிரலாம். ஏன் இப்படி சொல்றேன்னா,
நெறைய பேர் வந்து இந்த பாத்ரூம் பிரச்சனைய வந்து வெளில பேசவே ரொம்ப பயப்படுறாங்க. இன்னும் சொல்லப்போனா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அவங்க ஹஸ்பண்ட்ட்டயோ, இல்ல அவங்க மாமியார்ட்டயோ யார்ட்டயுமே சொல்றதுக்கு யோசிப்பாங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காலாம் இவ்ளோ வயசாகுது 48, 50 வயசுக்கிட்ட ஆகப்போகுது அந்த அக்காளுக்கு. அந்த அக்கா எனக்கு வந்து நல்ல பழக்கம். அவங்களே இப்போ வரைக்கும் யார்ட்டயுமே சொல்ல மாட்டாங்க. நானா சில சமயம் கேட்டா கூட அந்த அக்கா, "அப்படிலாம் இல்லையே! நான் ஃப்ரீயா தானே இருக்கேன்" அப்படின்னுவாங்க. பட் அத வந்து நீங்க எப்படி சொல்றது? அத வந்து இக்னோர் பண்ணவே செய்யாதீங்க. 3 நாள் பாத்ரூம் கிளியரா போகலன்னா, அது வந்து சின்ன பிரச்சனையே கிடையாது. அது வந்து பெல்லி ஃபேட்டுக்கு ஆரம்பம். நெறைய பேர் சொல்லுவீங்க தெரியுமா? எனக்கு வந்து பெல்லி ஃபேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குக்கா. உடம்பு குறையவே மாட்டேங்குது. என்னதான் புள்ள பெத்துட்டாலும் இது எத்தனாவது மாசம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மெயின் காரணமே இவன் தான். இவன வெளில அனுப்பி விட்டுருங்க. அடிச்சு வெளிய தொரத்தி விட்டுருங்க. ஏன்னா டாக்ஸின்ஸ் மட்டும் வெளிய போயிருச்சுன்னு வைங்களேன். ரொம்பவே நல்லது. அது போகலன்னா, உடம்பு என்ன செய்யும்? ஸ்டோர் பண்ணிக்கும். மெயினா அது ஸ்டோர் பண்ணிக்கிட்டுனா என்னாகும்? நம்ம உடம்பு வந்து கெட்டத வந்து உள்ள உறிஞ்சிக்கிடும். அப்ப நமக்கு வந்து பெல்லி ஃபேட் வந்து அதிகமாயிரும். மெயினா நீங்க என்னலாம் நிப்பாட்டணும் தெரியுமா? மைதா, ஜங்க் ஃபுட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ். என்னக்கா நான் சாப்பிடுற எல்லாத்தையுமே நிப்பாட்டினா எப்படி? அப்படி நீங்க கேட்பீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. பட் இதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ஆஹா! ஓஹோ! நம்ம சாப்பிடுவோம். பட் உள்ளுக்குள்ள அது ஒரு பாய்சன் மாதிரியே வேலை செய்யும். மெயினா நீங்க என்ன தெரியுமா சாப்பிடணும்? ஃபைபர் ரிச், அதாவது இந்த கொய்யாக்காய் சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, வாட்டர் மெலன் நெறைய சாப்பிடுங்க, நெறைய தண்ணி குடிங்க. இதெல்லாம் சிம்பிளா விஷயமா தான் தெரியும். பட் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? நம்ம தான் அட்டை சோம்பேறியாச்சே, நம்ம செய்யவே மாட்டோம். ஆனா, டெய்லி ரெகுலரா கன்சிஸ்டன்ஸியா நீங்க பண்ணுனீங்கன்னா, மிராக்கிள் மாரி ஒரு ரிசல்ட் வரும். ஸோ, இக்னோர் பண்ணாம நம்ம செஞ்சிரலாமா? இன்னொரு விஷயம், லேட் நைட்டு டின்னர். இது வந்து இப்போ ஒரு ஃபேஷனாவே ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது என்ன மானங்கெட்ட ஃபேஷனே நமக்கு புரிய மாட்டேங்குது. நைட்டு 10 மணிக்கு மேல தான் எப்படி சொல்றது? சாப்பிடுறது. 12 மணிக்கு வந்து கேக் கட் பண்ணிட்டு, 12 மணிக்கு மேல வந்து டின்னருக்கு என்ன தெரியுமா சாப்பிடுறாங்க? பிரியாணியா? அட மட்ட மத்தியானம் நீ சாப்பிட்டாலே நான் வந்து செமிக்க மாட்டேன். நீ நைட்டு சாப்பிட்டா நான் எப்புட்றா செமிப்பேன்? அப்படிங்கிற மாரி தான் ஆயிப்போச்சு பிரியாணியோட நெலைமை. அதுக்கு மைண்ட் வாய்ஸ் மட்டும் நமக்கு கேட்க ஆரம்பிச்சா கண்டிப்பா இப்படித்தான் சொல்லுவோம். ஏன்னா, நம்ம மட்ட மத்தியானம் சாப்பிடும்போது கூட சரி மத்தியான நேரம், வெயில் நேரம் எப்படியாவது கொஞ்சம் நேரத்தில நமக்கு வந்து கொஞ்சமாச்சும் ஃபேட் குறையும். நீ நடுராத்திரில நீ சாப்பிட்டன்னா என்னண்டு அது குறையும்? சுத்தமா குறையவே செய்யாது. சில பேர் இந்த 12 மணிக்கு சாப்பிடுறத தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்க லேடீஸ்லாம் என்ன தெரியுமா பண்றோம்? ஃபர்ஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம நம்ம பெத்த போட்டுருக்கோமே அந்த புள்ள குட்டிங்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட்டு குடுக்குறது. அப்புறமா நம்மள கெட்டுனதுக்கு, அதுக்கப்புறமா நம்மள கெட்டி வச்சதுக்கு, அதாங்க நம்ம மாமியார் மாமனாருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு குடுத்துட்டு, கடைசியா ஒரு வேலைக்காரி மாரி 10 மணி, 11 மணிக்கு தீவனத்த திங்கிறது. இப்ப லாஸ்ட்டா நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும்? செமிக்கவே செய்யாது. இதில சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போய் தூங்கிருவோம். ஏன்னா, நம்ம அவ்வளோ நேரம் வேலை பார்த்துருப்போம். ரொம்ப டயர்டா இருப்போம் இல்லையா? ஸோ, போய் கொறட்ட விட்டு தூங்கிர்றது. என்ன ஆகும்? 12 மணிக்கு மேல நம்ம ஸ்லிப் ஆகணும். அது இல்லாம போய் படுத்துட்டு கொஞ்ச நேரம் சில பேர் ஃபோன் வேற நோண்டுவாங்க. ஃபோன்லாம் நோண்டி முடிச்சுட்டு 12 மணிக்கு தூங்குனா, அந்த ஃபுட் என்ன ஆகும்? எனர்ஜியா மாறணும். பட் மாறாது. ஏன்னா, நம்ம உடம்பு வந்து ஜாலியா ரெஸ்ட் எடுக்கிற நேரம். அந்த நேரத்தில போய் நீ வந்து சாப்பாட்ட திணின்னு திணிச்சேன்னா, கண்டிப்பா அது ஃபேட்டா உள்ள உட்கார வச்சுக்கிடும். "நீ கொஞ்ச நேரம் உட்காரு, அவ தூங்கிக்கிட்டு இருக்கா. நாளைக்கு காலைல நான் உன்ன பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரும். நாளையிலேருந்து நம்ம டயட் பண்ணுவோம் நம்ம நெனைப்போம். பட் ஃபேட் வந்து அப்படி நினைக்கவே செய்யாது. பரவால்ல இப்போதைக்கு உட்காரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து உட்கார வச்சுரும். ஸோ 7 டூ 8 மணிக்குள்ள நீங்க வந்து இருக்கிறத வாயில போட்டுருங்க. வச்சுக்கிட்டே இருக்காதீங்க எல்லாத்தையுமே. 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள என்ன கிடைக்குமோ அத சாப்பிட்டுருங்க. மெயினா கொள்ளு ரசம், கொள்ளு சூப்பு, அப்புறம் என்னது காணத்தில என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையுமே நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. சிறுபயிறு அதிகமா எடுத்துக்கங்க. பார்லி அதிகமா எடுத்துக்கங்க. அப்புறம் ஓட்ஸ் வந்து எப்போவாவது வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து எடுத்துக்கங்க. இப்படி நீங்க சாப்பிடும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். அப்பதான் நைட்டு 12 மணி வரைக்கும் கேப் இருக்கும். நம்ம 12 மணி நேரம் நமக்கு வந்து கேப் இருக்கும். ஸோ நம்மளோட ஃபேட்டும் பேர்ன் ஆகும். நம்மளோட செல்லக்குட்டிக்கு வந்துட்டுமா 4வது இது ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது. இது காரணம் என்னன்னா, நம்ம ஃபோன எடுத்துட்டு, "எப்பாடா! இப்பதான் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் ஃபோன நோண்டுவேன்" அப்படின்னு சோஃபால ஜாலியா உட்கார்றது. அந்த சோஃபால உட்கார்றது தான் ஞாபகம் இருக்கும். கிட்டத்தட்ட 9 மணிக்கு உட்கார்ந்தோம்னா, 11 மணிக்கு தான் ஞாபகம் வரும். "ஐய்யய்யோ! இவ்ளோ நேரம் ஆயிட்டா?" அப்படின்னு. ஏன்னா, இப்படி சொய்ன்னு நம்ம பாட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது, நமக்கு டைம் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணுக்கே தெரியாம போயிருது. ஸோ, அப்படி பண்ணாதீங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு வாட்டி அலாரம் வச்ச மாரி, இல்ல அடியில சூடு வச்ச மாரி எந்திரிச்சு ஓடி போயிருங்க. கொஞ்ச நேரத்துக்கு இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டே இருங்க. இல்லன்னா, நம்மளோட பெட்டெக்ஸ் வந்து சூட்கேஸ் மாதிரி ஆயிரும். ஸோ, அதனால உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் பாருங்களேன், பின்பகுதியில வந்து கொழுப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஃபீலிங்லாம் வரக்கூடாது அப்படின்னு நீங்க நெனைச்சீங்கன்னா, இதுதான் ஈஸி. ஏன்னா, மூவ்மெண்ட் இல்லன்னு வைங்களேன், மெட்டாபாலிசம் ஸ்லோ ஆயிரும். ஸ்லோ ஆயிட்டுனா வெயிட் கெயின் ஆயிரும். ஸோ, ரொம்பவே கஷ்டப்பட வேண்டாம். ஜிம்மு வேண்டாம். லேசா ஒரு வாக்கிங் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எதுக்கு நடக்கிறோம்னு எவனுக்குமே புரியக்கூடாது. அந்த மாரி நம்ம வந்து வாக்கிங் போனோம். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி குட்டி போட்ட பூனை எப்படி நடந்துகிட்டே இருக்கும் தெற்கையும் வடக்கையும், அந்த மாரி நடந்துகிட்டே இருக்கணும். பட் நம்ம ஏன் நடக்கிறோம், எதுக்கு நடக்கிறோம்னு சொல்லிட்டு யாருக்கும் புரியக்கூடாது. முக்கியமா மாமியாருக்கும், நாத்தனாருக்கும் சத்தியமா புரியவே கூடாது. அப்படி நடக்கணும்.
ஆனா நம்ம வெயிட் லாஸ்க்காக நடக்கிறோங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியணும். இன்னொன்னு ஸ்வீட்ஸு, இவன் தான்யா பெரிய வேல பார்த்துப்புட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாரி தான். இவன வந்து நம்ம என்ன தெரியுமா நெனைப்போம், லேசா ஒரே ஒரு கடி கடிச்சுக்கிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு நெனைக்கும். பட் இந்த நரம்பில்லாத நாக்கு இருக்கே, இது நம்ம என்ன சொன்னாலும் கேட்டு தொலைக்காது. வேற வழியே இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம், சரி சாப்பிடுவோம். ஏன்னா அது சொல்லும் நம்மட்ட, "ஏய் கொஞ்சோண்டி சாப்பிட்றி, கொஞ்சம் சாப்பிட்றதுனால நீ என்னடி ஆவப் போற? இப்பவே நீ பார்க்க அழகா அனுஷ்கா மாரி இருக்க குண்டா" அப்படின்றோம். நமக்கு உடனே தோணும், சரி நம்ம கொஞ்சோண்டி தானே பூசுனாப்புல இருக்கோம். கொஞ்சோண்டி மட்டும் சாப்பிட்டுக்கிடுவோமே, ஒரே ஒரு கடி அப்படின்னு நம்ம நெனைப்போம். பட் அப்படி நினைக்கவே கூடாது. எவன் பேச்சையும் கேட்காத, எவன் என்ன சொன்னாலும் கேட்காத, அவனெல்லாம் விட்டுரு. ஏன்னா, நீங்க சுகர வந்து கண்ட்ரோல் பண்ணலன்னா, அந்த சொங்கி நம்மள நல்லாவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுரும். புரியுதா? நீங்க சுகர கண்ட்ரோல் பண்ணலன்னா, சொங்கிங்கிறது நான் சுகரத்தான் சொல்றேன். இது வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுரும்னா, நமக்கு கண்டிப்பா ஸ்வீட்ஸ் சுகர் வர ஆரம்பிச்சுரும். அப்புறம் நமக்கு உடம்பும் மெயினா குறையவே செய்யாது. உடம்பு குறையாட்ட கை, கால் வலிலாம் வரும், இடுப்பு வலி வரும், தலைவலி வரும், எல்லா வலியும் வந்துரும் சுகர் வந்துட்டாலே. ஸோ, அதனால சுகர வந்து வர வச்சுறாதீங்க. ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமா இருக்குக்கா, நான் என்னக்கா பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஃப்ரூட்ஸ ட்ரை பண்ணுங்க. ஃப்ரூட்ஸ்ல இல்லாத ரொம்ப ஆசையா இருக்குன்னா, மாசத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடுங்க. இல்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு குட்டி அளவு இஞ்சுக்கான்னு சாப்பிடுங்க போதும். ஏன்னா நமக்கு தேவை உடம்ப குறைக்கணும். அவ்வளோதான். ஸோ ஓகேவா? ஒரு 2 வாரத்துக்கு எந்த இதுவுமே இல்லாம நீங்க இருந்து பாருங்களேன். கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து ஆகும். ஸோ வெயிட் வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஹேபிட் தான் பிரச்சனை. அந்த ஹேபிட் அதாவது நம்ம பழக்கவழக்கங்கள் தான் பிரச்சனை. அந்த பழக்கத்த மாத்துவோம். நம்ம உடம்ப நம்மளே லவ் பண்ணுவோம். நம்ம லவ் பண்ணாம வேற எவன் வந்து லவ் பண்ண போறான்? அப்படி யோசிச்சு நீங்க லவ் பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க. வெயிட் லாஸ்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அசால்ட்டா பண்ணிரலாம். குட்டி, குட்டி ஹேபிட்ட மட்டும் மாத்துனாலே போதும். இத மாத்த தெரியாம தான்யா நெறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மாத்துறோம், ஸ்லிம் ஆகுறோம், சூப்பரா மாறுறோம். அப்புறம் எந்த மாமியார் நம்மள வந்து குறை சொல்றாங்கன்னு பார்க்குறோம். ஓகேவா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், கண்டிப்பா நீங்க வெயிட் லாஸ் பண்றதா இருந்தா, எனக்கு வெயிட் லாஸ் ரெசிபி போடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வெயிட் லாஸ் ரெசிபீஸ் நெறைய நான் வந்து செய்றது எல்லாத்தையுமே போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். நீங்க கேட்டா மட்டும் தான் போட முடியும். ஸோ வெயிட் லாஸ்ன்னு மட்டும் கூட நீங்க போட்டா கூட போதும். நான் வந்து அத புரிஞ்சுகிட்டு கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ வெயிட் லாஸ்ங்கிற கமெண்ட்ட வந்து மறந்துராம போட்டுருங்க. நம்மள மாரியே நெறைய செல்ல குட்டீஸ்களுக்குலாம் இந்த வீடியோ போகும்னு நெனச்சீங்கன்னா, அந்த லைக்கையும், ஹைப்பையும் பண்ணிக்கங்க. எல்லா குட்டீஸும் பார்க்கட்டும். டாட்டா, பாய்மா.